உபத்திரவ காலகட்டத்தில் உள்ளவர்கள் மணவாட்டியா என்று கேட்டால் சிலருக்கு அது ஒரு ஆசையும் இருக்கும். அவங்களும் குறைஞ்சவங்க இல்லை இல்லையா, அவர்கள் முக்கியமானவர்கள் தானே, அவர்களும் ஆண்டவருடைய மணவாட்டி தானே என்று கேட்டால், அப்போ உபத்திரவ காலத்தை மட்டும் கொண்டு முடியாது. அப்போ ஆதாமுக காலத்தில் உள்ளவங்களும் பரிசுத்தவான்கள் இல்லையா, அப்போ அங்கிருந்தே அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டி என்று எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று, உபத்திரவ காலம் முடிவதற்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் முடிகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆகையினாலே சபை காலத்தில் உள்ளவர்கள சபை தான் கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவின் மணவாட்டி சபை. அப்போ உபத்திரவகால பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சி பரிசுத்தவான்கள், இப்போ இவர்கள் மணவாட்டி என்றால் இவர்கள் சபை என்று எடுக்கணும். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு சபை முடிவடைகிறது, சபை உபத்திரவத்திற்குள் போகாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அது சபை அல்ல, அதாவது புதிய ஏற்பாட்டு வசனத்தின்படி வெளிப்படுத்தலின்படியான அந்த சபை அல்ல. ஆகையினாலே நமக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது, அது மறுக்க முடியாத ஒன்றுதான். நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடி நமக்கு மேன்மையான ஒன்றை வச்சிருக்கிறாரு. யோவான் ஸ்நானகன் சொல்லுவார், மணவாளனுடைய தோழனோ மணவாளனுடனே நின்று சந்தோஷப்படுகிறான் என்று. அவன் தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் யோவான் ஸ்நானன் தான் பெரியவர். அவருடைய சாட்சி அப்படியா இருக்கிறது, அவர்கள் மணவாளுடைய தோழர்களாக. அது எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ராஜ்யத்தில் மட்டும்தான் அவர்கள் பங்கா என்று பார்க்கும்போது அவரவருடைய காலத்திலே அவரவர் செய்த ஊழியத்திற்கேற்ற விதத்திலே கர்த்தருடைய கிருபை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த சபை கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சொல்லுகிற இடத்திலே அது பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் தான் குறிக்கிறது. அதற்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுகிறது. உபத்திர காலம் முடிவதற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் முடிகிறது. ஆனால் உபத்திர காலம் முடிஞ்சதற்கு பிறகுதான் அவங்க உயிரோடு எழும்புறாங்க. ஆகையினாலே அது சபைதான் கிறிஸ்துவின் மணவாட்டி. 1000 வருட அரசாட்சியில் மறுரூபமாக்கப்பட்ட நம்மை உலக ஜனங்கள் பார்க்க முடியுமா? நாம் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவித்த நம் நண்பர்கள் ஒருவேளை அங்கு இருந்தார்களானால், நாம் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவித்த நண்பர் இருக்கணும்னா இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படணும். நம்முடைய நண்பர் சுவிசேஷத்தை கேட்டும் அவர் விசுவாசியாதவராக இருந்து உபத்திரவ காலத்தில் 3/4 மறிப்பாங்க, அதிலும் மறிக்காதவராக இருந்து 2ஆம் வருகைக்கு பின்பு செம்மறியாடு வெள்ளாடுல செம்மறியாடாக இருந்தால் தான் அந்த இதை யோசிக்க முடியும், நண்பர் பார்க்க முடியுமான்னு. நம்மை எப்படி பார்க்க முடியும் என்பது அது பைபிளில் நேரடியாக சொல்லப்படலை. மகிமையில் இருப்போம், உலக ஜனங்களுக்கு நாம் எப்படி தெரிவோம் என்பது அது எந்த அளவுக்குன்னு சொல்லப்படலை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் பார்த்தாங்கன்று. ஆனால் இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பு இருந்த அதே நபர் தான், அதே சரீரம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. ஏன் இயேசு கிறிஸ்து யோவான் 21 பார்க்குறோம், இவங்க மீன் பிடிக்க போனாங்க, போட்டில் இருந்து பார்க்கும்போது முதல்ல கர்த்தர் என்று அவரை அறிய முடியல, பார்த்த பிறகு இயேசு என்று கண்டுபிடிக்க முடியல. சிலர் சொல்லுவது ஆகையினாலே இயேசுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தில் சில வித்தியாசம் இருந்து அதனால முதல்ல கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஆனால் அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள் என்றாலும் அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ரொம்ப. ஆகையினாலே நாம் ஆளுகை செய்வோம் இருக்கிறது. ஆகையினாலே ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஆளும் தெரியாது, உருவம் தெரியாது, சத்தமும் கேட்காதென்றா அங்கே ஒன்றும் நடைபெற வாய்ப்பில்லை. ஆகையினாலே நாம் ஆளுகை செய்வோம், ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் உலகத்தின் ஜனங்கள். ஆனால் பார்க்கறதுக்கு அது எப்படி நம்மை பார்க்க அவர்களுக்கு தெரியும் என்று அது அன்றைக்கு தான் சொல்ல முடியும். சரி, அடுத்தது நரகத்திற்கு போகும் மக்களின் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. $. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அதில் இடம்பெறுவானா? அது ஒரு வாசிங்க, வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். விசுவாசிகளுக்கு இந்த கேள்வி வரும். பயப்படுறவங்க, நாயை பார்த்து பயந்தவங்க உண்டு,
அதான் முதல்ல போட்டிருக்கு, பயப்படுகிறவர்கள். இப்போ நாயை பார்த்து பாம்பு குறுக்க வந்தா பயப்படுறவங்க உண்டு. ரோட்ல எதிர் சைடில் வேகமாக ஒருத்தர் வந்தா டக்குன்னு பயம் வரும். அப்போ எந்த பயத்தை பேசுது? அதனால் பயப்படணுன்னா நம்ம திடீர்னு பயம் வந்தோடனே டாக்டர் சொல்றாரு ஒரு பெரிய நோய் இருக்கு, பிழைக்க மாட்டேன், உடனே ஒரு பயம் வரும். அதை பற்றி பைபிள் பேசுதான்னு கேட்டா இந்த இடத்தில் அதை பேசல. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அனைவருமே, இந்த 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவிசுவாசின்னா தெரியும், அருவருப்பு, கொலை, பாதகர், விபச்சாரக்காரர், சூரியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும். இங்க இருக்கிறதுல வாழ்க்கையில பொய்யே சொல்லாத ஒருத்தர் உண்டா? நான் கிடையாது. பொய்யே சொல்லாத ஒருவர் உண்டா? அப்போ பொய்யர் அனைவரும் இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் நரகத்துக்கு போமா? அப்போ பொய் சொல்லாத யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பொய்யே சொல்லாத ஒரு மனிதர். ஆனா இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறது நான் ஒரு வாழ்க்கையில பொய் சொல்லிட்டேன் என்பதல்ல. இங்கு அக்கினி கடலுக்கு போகிறவருடைய லைஃப் என்னவா இருக்கும்? இதில் எல்லாவற்றிலும் இல்லை ஏதாவது ஒன்றின்று அவளுடைய வாழ்க்கை முழுவதும் நிறைஞ்சிருக்கும். அதில் முழுவதும் பீடிக்கப்பட்டவளை காணப்படுவார்கள். பயப்படுகிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் நிற்பதற்கு பயந்து கர்த்தரிடம் வராதவர்கள். அப்ப அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. கொலை, பாதகர், அப்ப கொலை செய்தவர் ரட்சிக்கப்பட முடியுமா? கொலை செய்தவர் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் நரகத்திற்கு போகிறவர்கள் கொலை பாதகரும் உண்டு. ரட்சிக்கப்படாத கொலை பாதகர், ரட்சிக்கப்படாமல் அவர்கள் கொலை பாதகத்திலே அவர் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். விபச்சாரக்காரர், பேதுரு சொல்றார், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர். அவங்க வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஏமாற்றுத்தனமே வாழ்க்கையா இருக்கும். ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கையே ஏமாற்றுகிறாருன்னா அவர் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவரான்னு ஒரு கேள்வி. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர் தடுமாற முடியும், பாவத்தில் விழ முடியும். எந்த பாவம் செய்யாத ஒரு கிறிஸ்தவர் உலகத்துல கிடையாது. ஆனால் இந்த அக்கினி கடலில் பங்கடைகிறவர்கள் யாரு கிடையாது? சிலப்ப சொல்லலாம், நான் கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, பொய் சொல்லல. ஆனா இயேசுவை ஏற்றுக்கிட்டாட்டா அவிசுவாசியில வந்துருவான். புரியுதா? ஆகையினாலே இவர்களுடைய அந்த மல்டி டைமென்ஷன், இது பல பரிமாணத்திலே அவருடைய ரட்சிக்கப்படாதவருடைய வாழ்வை தான் பிரதிபலிக்குது இந்த வசனம். இதில் ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு இருந்துட்டனால அவர் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு கிடையாது. நான் ஒரு கொலைகாரன், அப்போ இந்த வசனத்தின்படி எனக்கு பரலோகம் கிடைக்காதான்னு கேட்டா, நீ கொலை செய்தது பாவம். ஆனால் நீ மனம் திரும்பினால் உன்னை இயேசு ரட்சிக்க முடியும், உனக்கு பரலோகத்தை தர முடியும். இந்த வசனம் அதை பற்றி பேச வரவில்லை. இது பேச வருவது அக்கினி கடலுக்கு போகிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வேறு வேறு பரிமாணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை தான் காண்பிக்குது. எல்லாருக்கும் ஒரே விதமா இருக்காது. சிலருக்கு சிலது அதிகமா இருக்கும், குறைவா இருக்கும். ஆனா அவிசுவாசி, அது முதலாவது பயப்படுகிறவர்கள். ஆண்டவர்கிட்ட வராம, ஆண்டவர் இயேசு சொல்வார், ஒளியிடத்திற்கு வர உங்களுக்கு பயம் என்ன? உங்களுடைய இருளெல்லாம் என்ன செய்திரும்? உங்களுடைய அழுக்கெல்லாம் தெரிஞ்சிரும். நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள், மற்றவரை ஏமாற்றுறீங்க, நாங்கள் பெரிய இது என்று. அதனால் இயேசுவிடம் வந்தால் இது தெரிஞ்சிருமேன்னு சொல்லி நீங்கள் அதற்கு பயந்திருக்கிறீர்கள். அப்போ அதுவே அவிசுவாசி. ஆகையினால் அதுதான் சொல்லுகிறது. சரி, சங்கீதம் 69:28 ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போட முடியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 69:28. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட முடியுமா? மோசேயும் கேட்பார், என்னை உடைய புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று கேட்பார். ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு விரோதமாய் நிற்கிறவனுடைய பேரை நான் என்ன செய்வேன்? நான் கிறுக்கி போடுவேன். அதாவது ஜீவனுள்ளோர் புத்தகம் என்கிற ஒன்று இருக்கிறது. மனிதனா பிறந்த எல்லாருடைய பதவிகளையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படாத போது, அவங்க ரட்சிக்கப்படாமல் அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறாங்கன்னா அந்த பேர் அடிக்கப்படும். ரட்சிக்கப்படாதவருடைய பேர் அடிக்கப்படும். இங்கு சங்கீதக்காரன் அதை சொல்றதை தான் நம்ம அந்த சங்கீதத்தில் அதை கேள்வியா வந்திருக்குது, கிறுக்கி போடப்படுவதாக. அப்போ யாருடைய பேர் கிறுக்கப்படும்? தேவனை எதிர்க்கிறவர்கள், அவிசுவாசம் உள்ளவர்கள், தேவனை எதிர்க்கிறவர்கள். தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்று சொல்லுகிறது நம்மையும். தேவனுடைய பிள்ளை ஆகாத வரைக்கும், தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்படுகிற வரையிலும் தேவனுடைய சத்துருக்களாய் இருந்தோம். அப்ப பேரை கிறுக்கல.
இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மரிக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுடைய பெயர் கிறுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சர்தை சபைக்கு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு பேரை நான் என்ன செய்ய மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். இப்ப ஜெயங்கொள்ளுகிறவன் யார்? 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். 4ஆம் வசனத்தை படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இப்ப ஜெயங்கொள்ளுகிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே அவன் யாரு? ஜெயங்கொண்டாச்சு. அவனுடைய பேர் என்ன செய்யப்படாது? நான் கிறுக்கி போடவே போடாமல். கிரேக்க மொழியில் அப்படிதான் இருக்கு. போடவே போட மாட்டேன், கிறுக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆட்டுக்குட்டியான புத்தகம் என்று ஒன்று உண்டு. அதிலே ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் எழுதப்படும். ஒரு ரட்சிக்கப்படும் போது புதுசா அவங்க பேர் மட்டும் எழுதப்படும். ஆகையினாலே ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் கிறுக்கி போடப்பட முடியும்னா பேர் கிறுக்கி போடப்பட முடியும். ரட்சிக்கப்படாதவருடைய பேர் கிறுக்கப்படும். ரட்சிக்கப்பட்டவருடைய பேர் மாத்திரம் எழுதப்படுகிற புத்தகம் உண்டு, அதுல அவங்க பேர் வராது. சரி, 1000 வருட முடிவில் அவிசுவாசிகள் எங்கிருந்து வருகிறார்கள்? இந்த 1000 ஆண்டு ஆளுக முழுவதும் ஒரு பக்கம் மகிமையின் சரீரத்துல போனவங்க இருக்கிறாங்க. அவங்க அவிசுவாசியா மாற முடியாது, பாவமும் செய்ய முடியாது. ஆனால் மனித சரீரத்திலேயே மறுரூபம் அடையாமல் போனவர்கள் உண்டு. யாரு? செம்மறி ஆடுகள். இந்த முதல் தலைமுறையில எல்லாம் ஆண்டவர் தான் அனுப்புறார். ஆகையினால அவர்கள் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து உலகத்தை எல்லாம் நிரப்புவார்கள். சந்ததிகள் பெருக பெருக பார்க்கிறோம். யாத்திராமத்திலே யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றினான். அதுவரை நல்லா போயிட்டு இருந்து. யோசேப்பை குறித்து அவருடைய செயல்களை கேள்விப்படாத ஒரு ராஜா வந்த போது இஸ்ரவேலருக்கு உபத்திரம் வந்தது. அதே போல அவளுடைய சந்ததிகள் பிறக்கும் போது அதே பாவத்தன்மையோடு அவர்கள் இருக்கிற அப்படின்னா அவருடைய சந்ததிகள் பிறக்கும் போதும் சங்கீதக்காரன் சொன்னது போல என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்ப அவர்கள் ரட்சிக்கப்படணும். எப்படி? இயேசு கிறிஸ்து அவர்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்ததை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஆட்சி செய்கிறாரு என்றாலும் அவரை தனிப்பட்ட இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர், அதாவது தேவனுடைய பிள்ளையாக அன்றைக்கும் மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்காய் வாழணும். எப்போ? 1000 ஆண்டு ஆளுகையில. அப்படி வாழாமல் இருக்கிறவர்கள் உண்டு. 100 வயது சென்று மரிக்கிற பாவிய சபிக்கப்படுவான் இருக்கிறது. அப்போ பாவிகளுக்கு மரணம் உண்டு. அப்போ பாவி இருப்பான். அப்போ பாவத்தினுடைய விளைவாய் மரணம் தண்டனையாக வரும். அப்போ அதெல்லாம் இருக்கிறது. சொல்ல போனால் அந்த 1000 ஆண்டு முடிகிற வரைக்கும் முதல் தலைமுறையை விட்டு இப்போ எத்தனையோ தலைமுறை தாண்டி இருக்கும். அந்த 1000 ஆண்டு முடிகிற வேளையில் இருக்கிறவங்க வெளிப்படையா பெரிய குற்றங்கள் செய்ய முடியாது. உதாரணத்திற்கு ஒரு புதிய அரசாங்கம் இல்ல புதிய காவல்துறை ஆணையர் ஏதாவது ஒரு பொறுப்புல வந்துட்டாரு. இடையில ஒரு நியூஸ் வந்தது. ஆணையர் அங்கு முன்பு சொல்லப்பட்ட ரவுடிகளுக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. இனிமேல் நீங்கள் எந்த விதமான அரசுக்கு விரோதமான செயல்கள், சமூக விரோத செயல்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு நல்லதல்ல, ஆபத்தை சந்திக்க நேரிடும். நீங்கள் அமைதியா இருப்பது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. அப்ப இது சொன்ன உடனே எல்லாரும் பரிசுத்தமான ஆயிடுவாங்களா? எல்லாரும் குடும்ப மனிதனாகி எல்லாரையும் நேசித்து கந்து வெட்டிக்கு விட்டது, ஏமாற்றினது, ரவுடிசம் பண்ணதை விட்டுட்டு இருப்பாங்களா? ஒருவேளை இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனுஷன், என்ன செய்திருவாரு? பெரிய ஆளான என்கவுண்டர் பண்றது கூட என்ன செய்ய மாட்டார், துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு தயங்க மாட்டார், யோசிக்க மாட்டார். அதனால என்ன செய்வோம்? இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய தவறுகளை வெளிப்படுத்தக்கூடாது. அந்த அதிகாரி ஓய்வு பெற்ற பிறகோ மாற்ற பெற்ற பிறகோ அதற்கு பிறகு வரக்கூடிய யாரோ அந்த அளவு பொறுப்பில் இல்லை என்றால், இப்போ நம்ம செய்திகள் வருகிற ரவுடிகள் தலை எடுக்கிறார்கள், ரவுடிகளுடைய தாக்கம் பெருகுகிறது, அவர்களை ஒடுக்கப்படவில்லை என்று சொல்லி. அப்ப ஏன்
சில இடங்கள்ல பெருகிறாங்கன்னு நம்ம செய்தி இங்கே இல்லை, உலகம் எங்குல இந்த மாதிரி தீவிரவாதம் இதெல்லாம் ஏன் நடக்கிறது? அங்கு இப்ப சட்டமே இல்லைன்னு இப்போமே 1000 ஆண்டு அழகிக்கு போண்டாம், நாளைன்னு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன லீவு. இது வரைக்கும் லீவ் இல்லாத ஒரே இது என்னது? அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு போலீஸார் எதற்கும் என்ன செய்ய மாட்டார்கள், எந்த எதுக்கும் போலீஸை அழைக்கக்கூடாது, யாருக்கு எதுனாலும் அவரை பார்த்து கொள்ளுங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் என்ன நடக்கும்னு பாருங்க. ஒரு வாரத்தில் பெரிய கலவரம் ஆயிரும். ஒரு வாரம் போலீஸார் யாரும் வரமாட்டார்கள், எந்த ரோந்து பணி இருக்காது, என்ன கொலை நடந்தாலும் கொள்ளை நடந்தாலும் யாரும் கேட்க மாட்டார்களானா தெரியும் இந்த மனிதன் எப்பேற்பட்ட திருக்குள்ள கேடுள்ள இருதயம், எங்கெங்க எந்த புத்துல எந்த பாம்பு ஒளிஞ்சிருக்குதுன்னு தெரியும். இதே போலதான் என்னைக்கும் அந்த 1000 வருஷம் முடிவிலையும் சாத்தான் வர்ற வரைக்கும் இப்ப இல்ல, அவங்களுக்கு வேற ஆதாரம் ஒண்ணும் இல்லை. இப்ப சாத்தான் ஒருத்தன் கிடைச்ச உடனே அவன் சொல்றான், நீங்க எதுக்குப்பா அடிமையா இருக்கணும், எதற்கு இவரை சேவிக்கணும், நம்ம எதிர்ப்போம், சேர்ந்து போவோம்னு சொல்லி ஜாதிகளை வஞ்சிக்கிறான். அப்போ நம்ம எதுக்கு இப்படி இருக்கணும் என்று தங்களுடைய பாவங்களை குற்ற செயல்களில் ஈடுபட முடியாம இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த அணியிலே திரளுவார்கள். இதுதான் மனிதன். ரட்சிக்கப்படாத மனிதன் இப்படிப்பட்டவர். அதுதான் மாற்றம் அடைய வேண்டும். ஆகையினாலே அவர்கள்தான் இந்த 1000 வருட முடிவில் அவிசுவாசிகள் 1000 ஆண்டு ஆளுகையில் இருப்பாங்க. அதான் பார்த்தோம், பாவியோ சபிக்கப்படுவான் இருக்கு, அவனுக்கு மரணம் வரும்னு இருக்கு. ஆகையினாலே அந்த 1000 ஆண்டு முடிவில் இருக்கிற பாவிகள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள். சரி, அடுத்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதன் விளக்கம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், ரொம்ப பிரபலமான வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப சொல்லுவாங்க, முடிவு பரியந்தம் நின்றாதான் ரட்சிக்கப்படும். முடிவு பரியந்தம் எதுல நிலை நிற்கணும் சொல்லுங்க பாப்போம். முடிவு பரியந்தம் நிலை நிறுத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். முடிவு பரியந்தம் எதுல நிலைச்சு நிற்கணும்? சிலர் சொல்லுவாங்க முடிவு பரியந்தம் ரட்சிப்புல நிலைச்சிருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தா ரட்சிப்பா, ரட்சித்த பிறகு ரட்சிப்புல முடிவு பரியந்தம் நிலை நிற்கணுமா? குழம்புதே. முடிவு பரியந்தம் நிலை நின்றால் ரட்சிப்பா, ரட்சிப்புல முடிவு பரியந்தம் நிக்கணுமா? ரட்சிப்பே கிடைச்சு முடிவு பரியந்தம் நின்னாதானே ரட்சிப்பு. அது எப்படி அதுக்கு முன்ன ரட்சிப்புல நிக்க முடியும்? ரட்சிப்பே கிடைக்கலையே, கிடைக்காம எப்படி ரட்சிப்புல முடிவு பரியந்தம் நிக்க முடியும்? ஆகையினாலே இந்த வாதம் செல்ஃப் கான்ட்ராடிக்டரி, சுய முரண்பாடு உள்ளது, தன்னில் தானே முரண்படுகிறது. அப்ப 3 வார்த்தை, முடிவு பரியந்தம், 2வது நிலை நிற்பவன், 3வது ரட்சிக்கப்படும். அந்த 3 வார்த்தைக்குரிய விளக்கத்தை படிச்சாதான் நமக்கு தெளிவடையும். சரி, முடிவு பரியந்தம் எதுக்கு முடிவு பரியந்தம் சொல்லுவாங்க? உயிர் போற வரைக்கும் நிக்கணும். இந்த இடத்துல எதுக்கு முடிவு பரியந்தம் நிக்க சொல்றாரு? நாம் மரிக்கிற வரைக்கும் நிக்க சொல்லல. எதை பற்றி பேசிட்டு வர்றாரு? அவருடைய பகிரங்க வருகைக்கான அடையாளம் கேட்கிறாங்க. அதாவது இயேசு பரலோகத்துக்கு போயிட்டு திரும்ப வருவாருன்னு இவங்களுக்கு சீஷர்களுக்கு இப்ப தெரியாது. இயேசு என்ன சொல்றாரு? தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது கட்டடத்தை காண்பிக்கிறாங்க. அப்போவே அந்த ஆலயம் புதுசா புதுப்பிச்சு முடியல, அதுக்கப்புறம் நடந்துட்டு இருந்து. அப்ப சொல்றாரு, இதெல்லாம் ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும். அப்ப இயேசு பரலோகத்துக்கு போயிட்டு வருவார்கள் என்கிற அந்த செய்திகள் அவர்களுக்கு தெரியல. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் போறேன்னு சொல்றார். அப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இவைகள் சொல்லும் போது எவைகள்? இந்த ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும், அது எப்ப நடக்கும்? அதுக்கு ஏன் உலகத்தின் முடிவுக்கு உம்முடைய வருகைக்கும் சொல்றாங்க? உம்முடைய வருகை என்பது பரலோகத்துக்கு போயிட்டு 2வது வருகையா அவங்க கேட்கல. ஆக்சுவலா அதுதான் நடக்க போகுது. உம்முடைய வருகைன்னு சொல்லுவது, நீர் ராஜாவாக எப்போது வெளிப்பட போகிறீர்? உம்முடைய ராஜாவாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு ரோமர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து எப்போ விடுதலையாக்க போகிறீர்? உலகத்தின் முடிவு என்றால் ரோம ஆட்சிக்குரிய முடிவு என்ன? ஏன்னா சகரியா 14 இருக்குது, எருசலேம் பிடிக்கப்படும், கத்தர் ஒலிவ மலையில அவருக்கு கால் நிக்கணும்னு பைபிள் சொல்லியிருக்கு சகரியா 14. இப்ப இயேசு எந்த மலையில நின்று பேசிட்டு இருக்கிறாரு? அதே ஒலிவ மலையில நின்று பேசுறாரு. அப்ப சொல்றாரு எருசலேம் பிடிக்கப்படும். அப்ப இவங்க 2ஐயும் பொருத்தி பாக்குறாங்க. அப்ப கத்தர் ராஜாவா இருப்பாருன்னு சகரியா 14 சொல்லுது. இயேசு ராஜாவாயிட்டா நாம எல்லாம் மந்திரி ஆயிடுவோம். அவர்களுக்கு ஒரு ஆசை, தப்பு இல்லை, அது உண்மை. கண்டிப்பா இயேசு ராஜாவான அவங்க மந்திரி ஆயிடுவாங்க. அது எப்ப நடக்கும்னு கேட்கிறாங்க. இதுக்கு தானே காத்துட்டு இருக்கிறோம். இதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லும் போதுதான் இந்த அடையாளங்களை எல்லாம் வரிசைப்படுத்துகிறார்.
இந்த உலகத்தின் ராஜ்யம் முடிவடைவதற்கும் கிறிஸ்துவின் ராஜ்யம் வருவதற்கான அடையாளம். ஜனத்துக்கு விரோதமான ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமான ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். அதாவது இதான் உபத்திரவ காலத்தின் துவக்கம். முத்திரை நியாய தீர்ப்புகளை இதை இணைச்சு படிச்சீங்கன்னா 2 ஒண்ணா வரும். வெளிப்படுத்தல் 6 அந்த முத்திரை நியாய 4 முத்திரை நியாய தீர்ப்புகளையும் பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். வஞ்சகம், அந்தி கிறிஸ்துடைய வருகையில் தொடங்கி 2 ஒன்றாக போகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். எந்த வேதனைக்கு? ஆங்கிலத்துல பர்த் பேங்க்ஸ் இருக்கிறது, பிரசவ வேதனை. அதாவது ஆண்டவருடைய வருகை ராஜ்யத்தை ஒரு புதிய பிறப்போடு ஒப்பிடப்பட்டு பைபிள் சொல்லியிருக்கு. அதற்கு முன்பதாக, ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக ஒரு பிரசவ வேதனை இருக்கும். இததான் இங்க ஆண்டவர் சொல்ற வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்ப வேதனை வந்துட்டு என்ன செய்யும்? அந்த வேதனை என்ன செய்யும்? கூட தான் செய்யும். பிரசவ வேதனை குறையாது. அந்த பிள்ளை பிறக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் வேதனை மாறும். அதே போல வேதனை இப்ப தொடங்கிடுச்சுன்னா என்ன போகுது? கிறிஸ்துடைய வருகை நடைபெற போகிறது. அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து. இது யார சொல்றாரு? அவருக்கு நேரடி சீஷர்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் அப்ப இந்த காரியம் நடக்கும்போது உலகத்தில் இருக்க மாட்டாங்க. சீஷர்களை கடைசி அந்த 7 வருடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய யூதர்களுக்கு எக்ஸாம்பிளா வச்சு பேசுறார். என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். இயேசுக்கு சீஷர்களை உலகத்துல எல்லாரும் பகைச்சாங்களா? இல்ல. பவுலுக்கு ரோம அரண்மனையிலே அவருக்கு யார் இருந்தா? அவருக்கு மூலமாய் சுவிசேஷம் கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் அங்க இருந்தார்கள். தேவப்பில் இருக்கிறார். உலகம் எங்கும் கீர்த்தி பரவினது. அதனால இந்த வசனத்துல உலகெங்கும் பயக்க சொல்ல சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் உலகத்தா எல்லாம் பயக்கப்படுறோம். போய் உலகம் எல்லாம் நம்மள பயக்குதா? ஏதோ ஒரு இடத்துல கேட்டா சொல்லலாம், அன்னைக்கு எனக்கு இதுல இயேசுக்கா வந்தேன்னு ஒரு இடத்துல என்ன பிடிச்சு நிறுத்தினாங்க. இது உலகம் எல்லாம் பகைத்ததா? இது அன்றைக்கு கிறிஸ்தவம் தடை செய்யப்படும். உலகம் எங்கும் அநேகர் ஒரே காட்டி கொடுப்பாங்க. அப்ப கட்டளை இருக்கும், கிறிஸ்தவன் யாரா இருந்தா காட்டி கொடுக்கலன்னா உன் உயிரும் போயிரும். அப்பா பிள்ளையை காட்டி கொடுப்பாரு, பிள்ளை அப்பாவை காட்டி கொடுப்பாரு. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான். இந்த உபத்திரவ காலத்தின் முடிவு பரியந்தம். எதுக்கு முடிவு பரியந்தம்? ரட்சிப்புக்கு அல்ல. இந்த உபத்திரவ காலத்தின் முடிவு பரியந்தம் தப்புவன் ராஜ்யத்துக்குள்ள போவான், ரட்சிக்கப்படுவான்னு சொல்லும் போது ரட்சிப்பு என்பது பல காரியங்களை பேசுது. அடிப்படையிலே ரட்சிப்பென்ற வார்த்தைக்கு ரட்சிப்பு என்றால் சமஸ்கிருதம். தமிழ்ல காப்பாற்றப்படுதல். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் காப்பாற்றப்படுவான். இப்ப காப்பாற்றப்படுதல் என்பது பல காரியங்களை பேசுகிறது. பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுதலும் ரட்சிப்பு தான். அதுதான் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறான்னு சொல்றோம். உலகத்திலே நமக்கு வரக்கூடிய விபத்துக்கள், நாச மோசங்கள்ல இருந்து ரட்சிக்கிறார். போல் சொல்லுவார், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். அப்ப நான் சிங்கமா ரட்சித்துன்னு அர்த்தம் இல்லை. அப்போ ஆபத்துல இருந்து காப்பாத்தினார். ஏசையரே ரட்சியும் மடிந்து போகிறோம், தூக்கி விடுறார். இந்த இடத்துல இந்த உபத்திரவ காலத்தின் ஆபத்துக்களில் எல்லாம் காப்பாற்றப்படுகிற அந்த 1/3 கூட்டம் முடிவு வரையும் அவங்க யாரு நிப்பா? 2 போயிருவாங்க. அந்த 1 பங்கு ஆபிரகாமின் வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்பார்கள். இதுதான் அங்க சொல்லுது. இந்த இடத்துல எதை பற்றி பேசல? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்படுகிற அந்த ரட்சிப்பை பற்றி பேசல. ஏன்னா அடுத்து என்ன சொல்றாரு? மலைக்கு ஓடி போங்கன்னு அவர் தான் சொல்றாரு, முடிவு பரியந்த நிக்கிறவங்கள பார்த்து. அப்ப அந்த வசனத்தை நமக்குன்னு எடுத்தா எந்த மலைக்கு ஓடி போகணும்? ஏதாவது மலைக்கு ஓடணும் இல்லையா? முடிவு பரியந்த நிக்கிறோம். சரி, முடிவு பரியந்த எதுல நிக்கணும்? முடிவு பரியந்த ரட்சிப்புல நிக்கணும்னு சொல்லுவாங்க. முடிவு பரியந்த ரட்சிப்புல எப்படி நிக்கிறது? அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அப்படி என்றால் இந்த வசனத்தை அப்படி எடுத்தால், அப்படி சொல்லுகிறவர்கள் அப்ப உலகத்துல யாருமே ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இறந்து போன பிறகுதான் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையான்னே சொல்ல முடியும். ஏன்னா முடிவு புரிந்த நின்றா தானே சொல்ல முடியும். அப்படியே இறந்து போனாலும் மனுஷன் சொல்ல முடியாது, தெரியுமா? முடிவு புரிந்த நின்றாரா இல்லையான்னு தெரியாது, ஆண்டவர் தான் சொல்லணும். அப்படி பார்த்தா சபையில பாஸ்தும் ரட்சிக்கப்படல, ஒருவரும் ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இன்னொருத்தட்ட போய் ரட்சிக்கப்படணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீயே ரட்சிக்கப்படலன்னு தானே கேள்வி வரும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? முடிவு பரியந்த நிக்கணும். நானும் அதுக்கு தான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். நீ முதல்ல ரட்சிக்கப்பட்டு சொல்லு, அதுக்கப்புறம் பார்ப்போம். நான் ஆகையினாலே இந்த வசனங்களுடைய இடம், பொருள், ஏவல் அறியாமல் வியாக்கியானிக்கிறார்கள். இது நம்ம மத்தேயு 24, லூக்கா 13, லூக்கா 21, மார்க் 15 இதெல்லாம் இணைச்சி முழுமையா படிச்சாதான் இதை இன்னும் விளங்க முடியும். அது இன்னொரு நாள் நாம் பார்க்கலாம்.
45 நாள் இடைவெளி என்று சொன்னீர்கள். இதன் விளக்கம், அதாவது 1260 நாள், அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வருகிறது மகா உபத்திரவ காலம். ஆனா தானியேல் புத்தகத்துல 1335 நாள் வருகிறது, 335 நாள் வருகிறது. இந்த நாள் வித்தியாசத்தை தான் எதற்கென்று பைபிள் நேரடியா எதற்கு இந்த நாட்கள் கூடுதலாக வருது. முதல் பாதி 1260, இரண்டாவது பாதி 1260. இப்ப கேள்வி, இந்த 45 நாள் இடைவெளி, இந்த தானியேல் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 12வது அதிகாரம் 11வது வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கும் கடும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1290, 1335. அப்போ இந்த 45 நாள் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு காலம், காலங்கள், அரை காலம், அது 3.5 ஆண்டுகள். வேறொரு இடத்துல இந்த நாட்கள் கொடுக்கப்படும் 1160 நாள். இப்போ 45 நாள் 75 நாள் வரை வருது. இப்போ எக்ஸாக்டா இத்தனை நாள் இதுல என்ன நடக்கும்னு நமக்கு நேரடியா சொல்லல. என்றாலும் அந்த இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிறகு, அதாவது நான் கால்குலேட் பண்ண, அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது கொல்லப்பட்டவளுடைய ரத்தம் எந்த அளவுக்கு ஓடும்னு பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம் 19 கேட்கவே அது பயங்கரமா இருக்கும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல, மற்றவர்கள் குதிரையிலிருந்து ஏறினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டாளுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இன்னொரு இடத்துல எத்தனையோ ஸ்தாதி அளவுக்கு ரத்தம் பெருக்கெடுத்து ஓடினதுன்னு இன்னொரு இடத்துல வரும். அதாவது நாகர்கோவிலேருந்து மதுரை போற தூரம் அளவுக்கும், எனக்கு முன்பு இருக்க ஒரு ஸ்டடி எடுக்கும் போது பார்த்த ஞாபகம் இருக்கிறது, அந்த பைபிளில் சொல்லிட்டு இருக்கிற அளவு, அந்த அளவிற்கு கொல்லப்பட்டவளுடைய ரத்தம் 6 பெருக்கெடுத்து ஓடும். அது ஒரு பெரிய ஒரு, அப்போ அவ்வளவு சடலங்களா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை எதிர்க்க சடுதியிலே மாண்டு போனவர்கள், அதை எல்லாம் மாற்றணும். ஆண்டவர் நினைச்சா ஒரு இமை பொழுதுல எல்லாம் மாற்ற முடியும். எதையும் 16:20 நகரத்திற்கு புறம்பே உள்ள ஆலயம் மிதிக்கப்பட்ட அந்த ஆலயம் 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளம் மட்டும் பெருகி வந்தது. இந்த நியாய தீர்ப்பை ஒரு காட்சியா ஒரு பரலோகத்துல பார்க்கிறார். அப்ப இதெல்லாம் மாற்றப்பட்டு அடுத்து என்ன நடைபெறணும்? செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்பு. அடுத்து 1000 ஆண்டு கால ஆலயம் ஸ்தாபிக்கப்படுதல், 1000 ஆண்டு ஆளுகைக்கான ஏற்பாடுகள். ஆகையினால இந்த காரியங்களை இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ள நடைபெறலாம் என்கிற கருத்தை வல்லுநர்கள் முன்வைக்கிறார்கள். சரி, தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே 2 தெசலோனிக்கேயர் 2:7-6 நீக்கப்படுதல் என்பது எவ்வாறு? அந்த வசனத்தை வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவன், என்னது தடை செய்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. தடை செய்கிறவன் யார்? நடுவிலிருந்து என்றால் என்ன? நீக்கப்படுதல் என்பது எவ்வாறு? அதாவது தேவன் அக்கிரமம் பெருகாதபடிக்கு தடுக்கிறார். அதாவது இன்றைக்கு ஆண்டவர் கவர்மெண்ட் எல்லாம் அனுமதித்திருக்கிற காரணம் என்ன? அக்கிரமம் பெருகிவிடக்கூடாது. நான் தான் சொன்னேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் 1 வாரம் லீவ் விட்டது, ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் என்று சொன்னால் அக்கிரமம் பெருகிவிடும். அரசாங்கங்கள் இல்லை என்று சொன்னால் அவனவன் தனக்கு தோன்றினபடி இந்த நாட்டில் செய்ய முடியும். சிலர் பைக்கில் ஒட்டியிருப்பாங்க மை லைஃப் மை ரூல்ஸ், அது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வச்சா சரி. ரோட்டுக்கு நடுவில் தங்களுடைய இஷ்டமானபடி வாகனத்தை செலுத்துவதனாலே மற்றவங்க வருகிறாங்க, அது எத்தனை விபத்துக்கு வழிவகுக்கிறது. அப்படி பார்த்தால் எல்லாம் கேடாகிவிடும். ஆகையினால ஆண்டவர் என்ன செய்கிறார்? அரசாங்கம் அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஹியூமன் கவர்மெண்ட், அதான் நியம நிர்வாக காலத்துல பார்த்தோம். ஜலப்பிரளயத்திலிருந்து வெளியே வந்த ஆண்டவர் சொல்றாரு, அரசாங்கத்தை மனிதர்கள் கையில கொடுக்கிறார். இப்ப இந்த கவர்மெண்ட் என்ன செய்கிறது? விதிகளை வகுக்கிறது. ஆனால் என்னதான் அரசாங்கங்கள் வைத்தாலும் ஆண்டவர் தடுக்கிறதுனாலே தான் அக்கிரமம் ஒரு அளவிற்கு மேல் பெருகல. அளவுக்கு மீறி போகும்போது ஆண்டவர் ஆதியாகமம் 6 என்ன செய்தாரு? அதை மாற்றி போட்டார். சொதோங்கமாரா அளவிற்கு மீறி போகும்போது அதை நீக்கி போட்டார். ஆகையினாலே ஆண்டவர்
என்ன செய்ய மாட்டார். கர்த்தர் ஒரு அளவிற்கு மீறி அக்கிரமம் செல்லுகிறதை தடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தடுத்து கொண்டிருக்கிற பணிதான் அக்கிரமம் கட்டுக்கடங்காமல் போகாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. அது எந்த வழியிலும் சரி, அரசாங்கங்களை பயன்படுத்தியோ மனசாட்சியை பயன்படுத்தியோ தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்கிட்ட அணுகுண்டு நிறைய இருக்குது, ரஷ்யாவுக்கிட்ட இருக்குது. எல்லாரும் மாறி மாறி போட்டா என்ன ஆகுறது? இந்த உலகம் காலி. ஒரு இயேசு கிறிஸ்து எப்படி இங்க வர்றது? உலகமே இருக்காதே. இல்ல அணுகுண்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் வெடிச்சுன்னா என்ன ஆகுறது? இல்ல திடீர்னு ஒரு இயற்கை பூமி எதிர்ச்சி வந்து எல்லாம் அணுகுண்டு வெடித்ததென்றால் என்ன ஆகுறது? ஆகையினாலே கர்த்தர் தான் கரத்திலே இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூமியை பிடிச்சு வச்சிருக்கிறார். இல்லை என்றால் என்ன செய்யாது? பரிணாமத்துல வந்ததுன்னா அது வெடிச்சுதான் வந்தது, திரும்ப வெடிச்சுதான் போகும். ஒரு கேரண்டி கிடையாது. அதனால அந்த கோட்பாடெல்லாம் தவறு. இதுல அந்த தடை செய்கிற பணி என்ன தடை செய்கிறார்? அக்கிரமத்தினுடைய ரகசியம், அக்கிரமத்தினுடைய முழுமைத்தன்மை வெளிப்படாதபடிக்கு தடை செய்துட்டு இருக்கிறார். அதனால்தான் சாத்தான் அவனுடைய முழு வல்லமையோடு பூமியில் இதுவரை என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியல. அவன் யாருக்கும் தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்க முடியவில்லை. அந்த நீக்கப்படுகிற பணி நடுவில் இருந்துன்னு சொல்லும்போது, ஒரு நடுன்னு சொல்லும்போது ஒரு அணையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அணை தான் என்ன செய்கிறது? அந்த அணையினுடைய கதவுகள் தண்ணீரை தடுத்து வைத்திருக்கிறது. அணை உடைஞ்சதுன்னு என்னது? தண்ணி வந்துடும். அதே போல அக்கிரமம் அந்த பக்கத்தில் இருக்கிறது, அணையாக தேவனுடைய செயல் தடுத்து கொண்டிருக்கிறது. இது போயிட்டுன்னா இந்த ஷட்டரை தூக்கியாச்சுன்னு என்ன செய்கிறோம்? தண்ணீர் வெள்ளப்பெருக்கு வந்துவிடும். அதே போலதான் ஆண்டவருடைய அந்த கரம், அக்கிரமத்தை தடுக்கிற கரத்தை என்ன செய்கிறாரு? கொஞ்சம் நீக்கிறார். உடனடியாக அக்கிரமம் பெருக ஆரம்பிக்கிறது. பூமியிலே வன்முறைகளும் கொலைகளும் இதுவரை நடந்திராததும் இனிமேல் நடக்காதுமான மகா கொடிய காலமாக பூமி மாறிட்டு 7 வருஷத்திலே ஆயிடுச்சு. நீக்கப்படுதல் என்பது எவ்வாறென்றால், அது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது, சபை, ஆண்டவர் சொன்னார், நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்களே உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். சபை மாற்றப்படும் போது ஆண்டவருடைய இந்த பணியும் நிறுத்தப்படும். சபை இவ்வளவு காலம் உலகத்திற்கு ஒளியா வச்சு நீ கேட்க மனதில்லையா? நீ வஞ்சனைக்குள்ளே விழு. இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு இந்த காலம். இந்த காலத்திலே உலகம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபையின் மூலமாய் தேவனுடைய சித்தம் உலகத்திற்கு அறிவிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கரத்தை எடுக்கிறார். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு அவருடைய கரம் எடுக்கப்படுகிறது. அக்கிரமம் பூமி எங்கும் பரவுகிறது. சரி, கடைசி கேள்வி. வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புத்தகத்தில் யாருடைய பெயரை எழுதுகிறார், எப்பொழுது எழுதுகிறார்? நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இந்த ஒரு வசனத்தையும் நாம் பார்த்துரும். ஜீவ புத்தகத்துல 20 அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ? ஜீவ புத்தகத்தில் கிறுக்கப்பட்டவனும் நரகத்திற்கு போகிறான். பெயர் இல்லாதவன் யாரு? ரட்சிக்கப்படாதவருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாது. ஜீவனோட ஒரு புத்தகத்திலையும் பெயர் அடிக்கப்படும். அவர்கள் ரட்சிக்கப்படாத யார் எப்ப எழுதுறாரு? யாருடைய பெயர் எழுதுகிறார்? இன்றைக்கு சபையின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், பழைய ஏற்பாட்டிலே ஒரே தேவனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திலே விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்லும் போது யூதர்கள் மட்டும் அல்ல, அவருக்கு மனசாட்சியின் பிரகாரம் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வெளிச்சத்திலே அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை அறிந்து விசுவாசித்தவர்கள் அவர் கிறுக்காமல் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது எழுதுறாங்களா, பர்த் சர்டிபிகேட், ஃபாதர், மதர். அதே போல தேவனுடைய பரலோக குடும்பத்துல என்ன செய்கிறார்? அவருடைய தத்தெடுப்பின் பிள்ளையில அடுத்த பேரா அவர். தத்தெடுப்பின் பிள்ளையிலே கோடிக்கணக்கான பேர் இருக்கு. அதில் ரட்சிக்கப்படும் போது யாருடைய பெயர்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வேளை உங்களுடைய பெயர். அதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். பார்த்துட்டு எழுதல, சரி ஒரு 30 வருஷம் போட்டு நீ நிக்கிறியான்னு பார்த்துட்டு எழுதுவோன்னா ஒருத்தர் நிற்க முடியாது. ஒரு பேப்பர்லாம் காலியாக தான் இருக்கு. நம்ம பேரை எழுதி வச்சுட்டு அதற்கு பிறகு நம்மை தட்டி திருத்தி தூக்கி விட்டு என்னென்னலாம் ரிப்பேர் வேலை பார்க்கணுமோ எல்லா ரிப்பேர் வேலை என்ன செய்திருவாரு? சிட்ச. அதனால்தான் நம்ம என்ன செய்துக்கிட்டார்? நம்மை முதலாவது நம்மை அவருடைய பிள்ளைகளா உடனே மாற்றார். மாற்றிவிட்டு கர்த்தர் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவன்
எவனிடத்தில் அன்புகிற அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். தண்டிச்சு முடிச்சு 50 வருஷம் ஆன பிறகு மகன் ஆக்குவேன்னு இல்லை, மகன் ஆக்கிட்டு சிட்சிக்கிறார். சரி,